குழந்தையும் தெய்வமும் ஒன்றா? ஓஷோ முதலிய மிகப்பெரிய ஞானிகள் எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம், குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்ற பழமொழிகள்லாம் நிறைய நம்ம சொல்கிறோம். குழந்தைகள் ஏன் தெய்வத்துக்கு இணையாக சொல்லப்படுகிறார்கள்? குழந்தையும் தெய்வமும் ஒன்றா? இதில் என்ன நம்ம பார்க்க முடிகிறது என்று பார்க்கணும். இந்த மனதினுடைய பரிமாணத்தை தான் நம்ம இந்த இடத்துல ஒப்பிட்டாகும். குழந்தைகளுடைய மனநிலை அது ஒரு இயல்பான ஒன்றாக இருக்கும். அந்த குழந்தை எந்த விதமான பதிவுகளும் இல்லாத ஒரு தன்மையில் இருக்கிறதுனால அந்த குழந்தைகள் இறந்த காலத்தையோ எதிர்காலத்தையோ யோசிக்கிறதில்லை. அவர்களுடைய மனநிலை எப்போதுமே ப்ரெசண்டில் இருக்கும். எந்த விதமான பகை உணர்ச்சி அந்த குழந்தைகள் கிடையாது. வெறுமன தூய அன்பு, அந்த பாசம் தான் அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கும். அதனால தான் அந்த குழந்தைகளுடைய டச்சே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். அதனுடைய ஸ்மைல் அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் மனிதர்கள் அப்படி அல்ல. மனிதர்கள் வளர 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 தன்னுடைய அறிவை பெருக்கிக்கிட்டே போகிறான். அவனுடைய அறிவு ரொம்ப பெருகி 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 அவனுக்கு தான் என்ற ஒரு கர்வம் ஏற்பட்டு விடுகிறது. அவனால் என்ன செய்ய முடியாது, அவனால் இறந்த காலத்தை யோசிக்காமல் இருக்க முடியல, எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல் இருக்க முடியல. இந்த இறந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் போராடியே நிகழ்காலத்தை கோட்டை விட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களால் ப்ரெசண்டில் இருக்க முடியல. ஆனால் குழந்தைகள் எப்போதுமே ப்ரெசண்டில் இருக்குது. அதுக்கு எந்த எதிர்காலத்தை பற்றியும் அச்சம் இல்லை, பயம் இல்லை. எந்த விதமான ஒரு அப்பழுக்கு இல்லாத மனநிலையை கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த தூய மனதை உடைய குழந்தைகள் எப்போதும் எனர்ஜெட்டிக்காக ஒரு ப்ரெசண்டில் இருக்கிறதுனால அந்த குழந்தைகள் எப்போதும் சிரித்து கொண்டு ஹாப்பியாக இருக்குது. இன்னொன்று, குழந்தைய ஏதாவது நீங்கள் திட்டுறீங்க, அம்மா திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழுதுட்டு திரும்ப அந்த குழந்தை ஓடி அம்மானு வரும். எந்த பகையும் கிடையாது. ஆனால் இதே வளர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நபரை யாராவது திட்டும்போது, ஏதாவது சொல்லும்போது, அந்த நபர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, திரும்ப அந்த திட்டின நபர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது. அந்த திட்டின நபர்கள்ட்டேருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு ஒரு வருது. அவங்கள்ட்ட பேசாமல் இருப்பாங்க. ஆனால் குழந்தைகள் எந்த பகை உணர்ச்சியும் கொள்வதில்லை. வெறுப்பு கிடையாது குழந்தைகளிடம். மனிதர்களிடம் வெறுப்பு இருக்கிறது. அப்போ அந்த குழந்தைகளுடைய குழந்தை தன்மை அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த நோ மைண்ட் ஸ்டேட் ப்ரெசண்டில் இருக்கும். அது நிகழ்காலத்தில் விளையாடும். எந்த காரணமும் தெரியாமல் சிரிச்சிட்டு இருக்கும். எந்த காரணமும் இன்றி ஒத்தையில் கூட விளையாட முடியும். ஆனால் மனிதர்கள் அப்படி அல்ல. வளர்ந்து விட்ட மனிதர்கள் மனதால் மிகவும் வலிமை அடைந்து அடர்த்தியான மனதை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். குழந்தை தன்மையில் மனமானது தூய தன்மையில் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அது ப்ரெசண்டில் இருக்குது. அப்படி ப்ரெசண்டில் இருக்கும்போது அந்த குழந்தையினுடைய மனமும் தெய்வமும் ஒன்று. ஏன்னா இறைத்தன்மை அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு விருப்பு வெறுப்பற்றது. என் குணத்தான் என்று வள்ளுவர் சொல்கிறார். எந்த விதமான நிர்குணத்தான் என்று சொல்கிறார். எல்லா விதமான குணங்களும் கடந்தவர். குழந்தை என்பது எந்த விதமான அப்பழுக்கு இல்லாத தூய மனதோடு இருப்பதனால் அந்த குழந்தை ஒரு தெய்வத்தன்மையாக இருக்கிறது. ஓஷோ முதலிய மிகப்பெரிய ஞானிகள் எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம், மீண்டும் குழந்தை தன்மைக்கு திரும்புங்கள் என்று தான் சொல்கிறாங்க. நம்ம இந்த உலகத்தில் அறியாமையில் இருக்கிறோம். அறியாமையிலிருந்து ஒவ்வொன்றையாக அறிந்து 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 நிறைய கற்றுக்கொள்கின்றோம். கற்றுக்கொண்ட அனைத்தும் நம்ம அது தனக்கு பெரிய விஷயமாக நினைக்கிறோம். ஆனால் உண்மையான அமைதி என்பது கற்றுக்கொண்ட அனைத்தையும் விட்டுவிட்டு வேறு அமைதிக்குள் இருப்பது. அந்த குழந்தைக்குள் எந்த விதமான எதிர்கால இறந்த கால எண்ணங்கள் குறுக்கிடுவதில்லை. குழந்தைகள் அந்தந்த கணப்பொழுதில் வாழ்ந்து விட்டு போகின்றன. அழ வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் அழுது, பேச வேண்டும் என்றால் பேசுது, சிரிக்க வேண்டும் என்றால் சிரிக்குது, பசி என்றால் சாப்பிடு. அந்தந்த நேரத்தில் அந்தந்த கணப்பொழுதில் அந்த குழந்தை ரொம்ப இணக்கமாக இருப்பதனால் குழந்தை தெய்வத்தன்மையோடு இருக்கிறது. மெடிடேஷனுங்கிறது என்ன? மனதை விட்டுவிட்டு அந்த ப்ரெசண்டில் இருக்கும்போது மனிதன் தெய்வத்தன்மைக்கு உயர்கிறான். அப்போ தெய்வத்தன்மையான குழந்தைகள் இயல்பாகவே தெய்வத்தன்மையில் இருப்பதால் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்ற அந்த கருத்து நமக்கு சொல்லப்படுகிறது. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.